நம்மள சில பேர் நம்மளை சுற்றி நிறைய உறவுகளை வச்சுருந்தாலும் நமக்காக யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வாழ்க்கையின் தனிமை, கவலை, ஆதரவு இல்லாமை போன்ற உணர்வுகளோட அவதிப்பட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களே உணராத விதத்தில் யாரோ எங்கேயோ ஒருத்தர் அவங்கள பற்றி தினம் தினம் யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்றத அழகாக இந்த கதையை எடுத்து சொல்லும். வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். கதையோடு இணைவது நித்யா பிரதீப். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை கு அழகிரிசாமி அவர்களின் ஒருவன் இருக்கிறான். இந்த கதையை ஆசிரியர் எப்படி எழுதியிருப்பாரு அப்படின்னா, ஒரு தனிப்பட்ட நபர் கதையை எடுத்து சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. அந்த நபருக்கு குறிப்பிட்டு பேர் எதுவும் கொடுக்கப்படலை இந்த கதையில். 10-15 நாட்களுக்கு முன்னாடி அந்த நபர் ஆபீஸ்லேருந்து திரும்பி வீட்டுக்கு வந்தபோது அவரோட வாசலில் திண்ணையில் ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு வயது 25 இருக்கும். எலும்பும் தோலுமான உடம்பு, எண்ணெய் காணாத தலை, காடாக வளர்ந்து கிடந்தது அவனோட முடி. அவன் அணிந்திருந்த சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்கு. அவன் அணிந்திருந்த சட்டையில ஒரு பட்டன் கூட இல்லை. கால்களை தொங்க போட்டு உட்கார்ந்திருந்த அவனோட இடது கையால அடிவயிறை அழுத்தி பிடிச்சிட்டு இருந்தான். வயிறு வலி போல அவனுக்கு. அந்த நபர் வீட்டுக்கு வந்ததும் ஒரு தரம் அவனை ஏறிட்டு பார்த்தான். காய்ந்து போன விழிகள், அவற்றில் ஒரு பயம், தன் நிலையை எண்ணி கூசும் ஒரு அவமானம் அவனுக்கு. நம்ம கதையை நகர்த்தி போய்கிட்டு இருக்க நபர் அவனை பார்த்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. யாரப்பா நீனு, எங்க வந்த என்று தன்னோட முகத்துல வெறுப்பை காட்டிக்கொண்டு கேட்டாரு. கையை அடி வயிற்றிலிருந்து எடுக்காமலே ஒரு பெருமூச்சு விட்டான் அந்த நபர். பிறகு பதில் சொன்னான். நான் தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கேன் ஐயா. தங்கவேலு என் பக்கத்து வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார போனவன் தன்னோட மனைவியிடம், வயிற்று வலிக்காரன் வந்திருக்கான் போல இருக்கு, பக்கத்து வீட்டுக்கு விருந்தாளியா என்று தமாஷாக சொல்லிட்டு போனாரு. உடனே அவருடைய மனைவி, காஞ்சிபுரம் அவரோட வீடா, பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா மகனா, வைத்தியம் பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அன்று இரவு தங்கவேலு வீடு திரும்பினாரு. 9 மணிக்கெல்லாம் அவன் ஒரு பழைய தலையணையையும் கிழிந்த போர்வையும் எடுத்துக்கிட்டு வந்தான். தங்கவேலு அவனை அழைச்சிட்டு வந்து 4 குடித்தனங்களுக்கு பொதுவான சிமெண்ட் நடைபாதையில படுத்துக்கொள்ளுமாறு சொன்னாரு. அந்த இடம் இந்த கதையில வர்ற தனிப்பட்ட நபரோட அறையின் மற்றொரு ஜன்னலுக்கு நேராக இருந்தது. அந்த நோயாளி தன்னோட தலைமையிலேயே வந்து உட்கார்ந்து கொண்டதாகவே நினைச்சாரு அந்த நபர். அங்க படுக்க வேண்டான்னு அவனை தடுக்கவும் முடியல. ஏன்னா தங்கவேலுவின் குடித்தன பகுதியில் அவன் படுத்துக்கொள்ளனானா அங்கே உண்மையாலுமே அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லை. அந்த நபருக்கு கொஞ்சம் கவலையாகவும் கோபமாகவும் இருந்தது. அதை தன்னோட மனைவியிடம் சொன்னாரு. பாவம், நோயாளியா இருக்கான், கிடந்துட்டு போகட்டும், விட்டுருங்க அப்படின்னு சொன்னா மிகுந்த இரக்கத்தோடு. மறுநாள் தங்கவேலுவை விசாரித்த போது அவனுக்கு மேலும் சில விவரங்கள் கிடைத்தன. அவன் தங்கவேலுவோட மனைவிக்கு அக்கா பிள்ளை என்பதுதான் உண்மை. தாய் தகப்பன் கிடையாது. அவனுக்கு இருந்த உறவு தங்கவேலுவின் மனைவியான அவனுடைய சித்தியும் காஞ்சிபுரத்திலே உள்ள தாய்மாமன் மட்டும்தான். காஞ்சிபுரத்திலேயே தாய்மாமன் வீட்டிலேயே தங்கியிருந்து அங்கேயே சாப்பிட்டுக்கிட்டு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் தினக்கூலியா 1.5 ரூபாய்க்கும் 2.5 ரூபாய்க்கும் வேலை செஞ்சுட்டு வந்தானா. வயிற்று வலி வந்து 6-7 மாதங்கள் ஆயிடுச்சு. அதனால் அவனால் வேலை செய்ய முடியல. வேலையை விட்டு நின்றுட்டான். சம்பாத்தியமும் இல்லை. இந்த நிலைமையில் தாய்மாமன் வீட்டிலிருந்து அவனை ஒரு வழியாக விரட்டிட்டாங்க. அங்கேருந்து சித்தியை நம்பி வந்திருக்கான் தனக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக. இவ்வளவு கதையையும் தங்கவேலு அந்த நபர்கிட்ட சொல்லி கொண்டிருக்கும் போது அவன் அந்த தெரு திண்ணையில் தான் உட்கார்ந்துருந்தான். அவங்க 2 பேரும் பேசியது அவனுக்கு நல்லாவே கேட்டிருக்கும். கேட்கணுன்றதுக்காகவே தங்கவேலு சற்று குரலை உயர்த்தியே பேசினாரு. தங்கவேலுவின் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அவனை குற்றம் சாட்டுவது போலவும், அவன் எதற்காக இங்க வந்தான் அப்படின்னு கேட்பது போலவும் இருந்தது. அவன் வீட்டை விட்டு உடனே தொலைஞ்சு போயிட்டா நல்லது அப்படின்றதுக்காகவும் அவனுடைய வார்த்தைகள் ஒலித்தது. தங்கவேலு பேசுறது அந்த நபருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. தங்கவேலுவின் மனைவிக்கும் அவன் வந்திருப்பது பிடிக்கலையாம். அவர் சொல்றத பார்க்கும்போது தங்கவேலுவை விட அவரோட மனைவி தான் அவனை விரட்டுவதற்கு ரொம்ப அவசரப்படுத்துவதாக தெரிந்தது. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்கும்போது அந்த நபருக்கு அளவற்ற மகிழ்ச்சி. அதற்கு எல்லையே இல்லை. தொலைகிற பீட சீக்கிரமா தொலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனபாரத்தை இறக்கி வைத்தார் அந்த நபர். உடனே அவருடைய மனைவி அவனிடம் இரக்கம் காட்டி பேசினா. ஏன் இப்படி சொல்றீங்க? அவன் நம்மளை என்ன செய்யறான்? எதுக்கு ஒரு அனாதையை போய் இப்படி சொல்லணும் அப்படின்னு லேசாகவே அந்த நபரை கண்டிக்க ஆரம்பிச்சிட்டா அவருடைய மனைவி. நாளைக்கு நம்ம குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்றுனா இவனா வந்து தாங்க போகிறான் அப்படின்னு கோபத்தை வெளிக்காட்டி கொள்ளாமையே சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே அவருடைய மனைவி சொல்கிறாங்க,
அப்படிலாம் ஒன்றும் வந்துடாது. இப்படி பயந்தா இந்த உலகத்தில் வாழ முடியாதுங்க. சரி சரி, புத்திமதி நல்லா தான் இருக்கு, பேசாம போ அப்படின்னு தன்னுடைய மனைவியின் வாயை அடைத்துவிட்டு அவளோடு பேச பிடிக்காம நகர்ந்து போயிட்டாரு அந்த நபர். ஏறக்குறைய தினந்தோறும் இப்படிதான் முரண்பாடு வருவதும் கவலையும் பயமும் கொள்வதாக ஆயிடுச்சு அந்த நபருக்கு. மேலும் 2 நாட்கள் கழிந்தன. ஒவ்வொரு நாள் இரவும் அவன் ஓலத்துடனும் இவர் ரொம்ப கவலையோடையும் தான் படுத்து தூங்கினாரு. 6ஆம் நாள் தங்கவேலு சற்றும் எதிர்பாராத விதமாக அவனை அழைச்சிக்கிட்டு வெளியே கிளம்புறாரு. உடனே இந்த கதையில வர்ற குறிப்பிட்ட நபர் வேகமா போய் எட்டி பார்க்கறாரு. தங்கவேலு அவர்கிட்ட சொல்லிட்டு போறாரு. தங்கவேலு அந்த வயிற்று வலிக்காரனை சர்க்கார் ஆஸ்பத்திரியில் சேர்த்து விட போவதா சொல்லிட்டு போனாரு. அப்போது அந்த நபருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் அளவே இல்லை அப்படின்னா சொல்லணும். அதுதான் நல்ல யோசனை, அங்கே நல்லா கவனிப்பாங்க என்று ஒப்புக்கு சொன்னார் அந்த நபர். அந்த நோயாளி அந்த நபரை பார்த்து என் பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி கையெடுத்து கும்பிட்டு நான் போயிட்டு வரேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனான். போயிட்டு வாப்பா, கடவுள் கிருபையால் சீக்கிரம் குணமாகட்டும், போயிட்டு வா அப்படின்னு சொன்னார் அந்த நபர். மனதில் நன்றாக வெறுத்து கொண்டு அவனை இப்படி பொய்யாக வாழ்த்தி அனுப்பியதை இன்னைக்கு நினைச்சாலும் அவருக்கு வெக்கமா இருக்குது. பாவம் அந்த வயிற்று வலி நோயாளி அவனை மதிச்சு ஆசீர்வாதம் கேட்க நம்பிக்கை வச்சு கும்பிட்டதை நினைச்சாலே நெஞ்சில் ஈட்டி பாய்வது போல இருக்கிறது அந்த நபருக்கு. தங்கவேலுவும் அந்த வயிற்று வலி நோயாளியும் டாக்ஸியில ஏறி போனாங்க. ஒரு பெரிய பாரம் நீங்கியது என்று தங்கவேலுவின் மனைவி அந்த நபரோட மனைவி கிட்ட சொல்வதை கேட்டாரு. நான் சொல்ல வந்ததை தங்கவேலுவோட மனைவியே சொல்லிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு. தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு ஆப்ரேஷன் செய்யப்பட்டது. அதற்கு முன்பு ஒரு நாள் அந்த நபரோட மனப்போக்கை அடியோடு மாற்றி அவரை வெட்கப்படும்படியாகவும் அந்த நோயாளியை நினைத்து கண்ணீர் விடும்படியாகவும் செய்தது அந்த ஒரு சம்பவம். அன்று 2வது சனிக்கிழமை, அவருக்கு விடுமுறை நாள். வீட்டிலேயே இருந்தாரு. தங்கவேலு எங்கோ வெளியே போயிருந்தாரு. அவருடைய மனைவி தன்னோட 2 குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு பகல் காட்சி சினிமா பார்க்க போயிருந்தாங்க. 11 மணிக்கே போய் நின்றுட்டாங்க அந்த க்யூவில். மத்தியானம் 1 மணி போல் ஒருவன் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு, குப்புசாமி இருக்காரா, அவனுக்கு சுமார் 30 வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டதற்கு உடனே அந்த நபர் யாருன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. குப்புசாமியா, அப்படி இங்கே யாரும் இல்லையே, நீங்கள் யாரு? என் ஊர் காஞ்சிபுரம், அங்கே இருந்து தான் வந்திருக்கேன். குப்புசாமி இங்கே தானே வந்தார், இது தங்கவேலு ஊடு தானே? ஆமாம், ஆனால் குப்புசாமின்னு யாரும் இங்கே இல்லையே. இங்கே தான் வந்தாருங்க, வவுத்து வலிக்குதுன்னு மருந்து சாப்பிடணும்னு வந்தார். இவங்க பேசுகிறத உள்ளே இருந்து கேட்ட மனைவி எழுந்து ஓடி வந்தாங்க. குப்புசாமியை பார்க்க தாங்க வந்தேன், ஊருக்கு அவசரமாக போகணும், அவங்க வர ரொம்ப நேரமாகுங்களா? குப்புசாமி இங்கே வந்தாரா இல்லையா என்று கவலையோடு கேட்டான் அந்த மனிதன். அவன் குப்புசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சவனாகும். இப்போதான் அந்த நபருக்கு அவனோட பேரு குப்புசாமின்னே தெரிய வருது. அந்த மனிதன் குப்புசாமிக்கு நல்லாவே தெரிஞ்சவனா. முந்தின நாள் இரவு சென்னையில் உள்ள தன்னோட சொந்தக்கார ஒருவரை பார்க்க வந்தவன் ஊர் திரும்பும்போது அவசரமாக குப்புசாமியை பார்க்க வந்திருக்கான். குப்புசாமி வேலை செஞ்சு வந்த சைக்கிள் கடைக்கு எதிரே ஒரு விறகு கடையில் அவன் கூலி வேலை செய்கிறவனா. அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் என்பவனும் குப்புசாமியும் ரொம்ப ஸ்நேகமா. குப்புசாமி நோய் காரணமாக வேலை இழந்திருந்த சமயத்துல தாய்மாமன் வீட்டில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது வீரப்பன் தான் அவ்வப்போது அவனை அழைச்சிட்டு வந்து சாப்பாடு தருவானா. வீரப்பன் வீடு கற்ற ஒரு மேஸ்திரியிடம் சிப்பந்தியா வேலை செஞ்சிட்டு இருக்கான். சில நாட்களாக அவனுக்கும் வேலை இல்லை. வேலை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் கடன் வாங்கியாது தன்னோட நண்பனுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கானா. இதையெல்லாம் அந்த காஞ்சிபுரத்துக்காரன் அந்த நபர்கிட்ட சொல்லும்போது, குப்புசாமிக்கு இப்படி ஒரு நட்பா, இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்கிற ஒரு ஆத்மா இந்த உலகத்துல இருக்குதா அப்படின்னு வியப்பா யோசிக்க வச்சிருக்கு. அந்த காஞ்சிபுரத்தான் பேச்சை முடித்து கொண்டு ஊருக்கு புறப்பட தயாரானான். சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேனுங்க. குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி வீரப்பன் ஒரு லெட்டர் கொடுத்தான். இதை கொடுத்துடுங்க, 3 ரூபாயும் கொடுத்து அனுப்புனா, இதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டைப்பையிலிருந்து கடிதத்தையும் 3 ரூபாயும் எடுத்து குப்புசாமி கிட்ட கொடுத்துடுங்க ஐயா, இல்லைனா தங்கவேலு கிட்டையாவது வேணும்னா கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இன்னொரு சமயம் பட்டணம் வந்தா ஆஸ்பத்திரியிலே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தையும் ரூபாயையும் கொடுத்துட்டு போனான் அந்த நபர்கிட்ட. அப்புறம் ஒரு நிமிஷம் எதையோ யோசிச்சு பார்த்தான். மனசுக்குள்ள கணக்கு போடுறவன் போல அவனுடைய முகபாவனையும் தலையசைப்பும் இருந்தது. மறு நிமிஷத்திலேயே
இந்தாருங்க, இதையும் குப்புசாமிகிட்ட கொடுக்க சொல்லுங்க என்று தன்னோட இடது கையில் தொங்கிய துணிப்பையிலிருந்து 2 சாத்துக்குடி பழங்களை எடுத்து கொடுத்தான். என் பசங்களுக்கு 4 பழம் வாங்கினேன், போகட்டும். இவர் ஆஸ்பத்திரியில் இருக்காருல்ல, நம்மளால வேறு என்னத்தை செய்ய முடியும், இதையாவது கொடுத்துருங்க, இந்த ஆரஞ்சு பழத்தையாவது அவர்கிட்ட கொடுத்துருங்க. இத்துடன் அவன் நிறுத்தவில்லை. தன்னோட பங்குக்கு 1 ரூபாய் நோட்டையும் எடுத்து, இதை குப்புசாமிகிட்டையோ இல்லைனா தங்கவேலுக்கிட்டையோ கொடுத்துருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவர் கொடுத்த கடிதத்தை பிரித்து படித்து பார்த்தாரு. வீரப்பன் எழுதிய அந்த கடிதத்தில் எழுத்து பிழைகள் இருந்தாலும் அவனுடைய அன்பில் பிழை ஏதும் இல்லை அப்படின்றத அந்த கடிதம் படித்து முடிக்கும் போது தெரிஞ்சுக்கிட்டாரு அந்த நபர். என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு வீரப்பன் எழுதி கொண்டது. நீ இங்கேருந்து போனதுலேருந்து என் உயிர் இங்கே இல்லை, சதா உன் ஞாபகமாகவே தான் இருக்கேன். கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாகி வரணும்னு தினமும் ஒரு தடவையாவது கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றேன். எனக்கு இப்போது வேலை இல்லை, கொஞ்ச நாளாக வருமானம் இல்லாமல் இருக்கேன். நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாக சொன்னான். உடனே ஓடி ஒருத்தர்கிட்ட 3 ரூபாய் கடன் வாங்கி அவங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். நானே வரலாம்னு பார்த்தேன், வந்தா இந்த 3 ரூபாயும் பஸ்ஸுக்கு செலவாயிடுமே, உனக்கு சமயத்தில் உதவியாக இருக்குமேன்னு நினச்சிட்டு நான் ரூபாயை செலவழிக்காமல் ஆறுமுகத்துக்கிட்ட கொடுத்து அனுப்பியிருக்கேன். இன்னொரு இடத்துலையும் பணம் கேட்டிருக்கேன், கிடைச்சா நானே உன்னை சீக்கிரம் வந்து பார்க்குறேன். உன்னை பார்த்தாதான் நான் தின்ன சோறு சோறாக இருக்கும். இப்படிக்கு உன் நண்பன் கா வீரப்பன் அப்படின்னு எழுதியிருந்தது அந்த கடிதத்தில். அந்த கடிதத்தை படித்து முடிச்சுட்டு நிம்மதியோடு உட்கார முடியவில்லை அவருக்கு. தன்னோட மனைவியின் எதிரே கண்ணீர் விடவும் வெக்கமாக இருந்தது அந்த நபருக்கு. அவகிட்ட கடிதத்தை கொடுத்து படிச்சு பாரு அப்படின்னு அவசரமாக சொல்லிவிட்டு குளிக்கும் அறைக்குள் போய் உண்மையிலேயே கண்ணீர் சிந்தி அழுதுட்டாரு. தன்னுடைய முகத்தை கழுவிக்கொண்டு அந்த நபர் வெளியே வந்தபோது அவருடைய மனைவி வழக்கமாக இரக்கம் நிறைந்த குரலில் சொன்னாங்க, பாவம் இல்லைங்க, ஏழைகள் தான் எவ்வளவு பிரியமா இருக்காங்க அப்படின்னு பரவசத்துடனும் உணர்ச்சி பெருக்குடனும் சொன்னான். நாமும் தங்கவேலு கூட இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா? மனைவி ஆச்சரியப்பட்டாள் என்பதை விட அந்த நபர் சொன்ன சொற்களை கேட்டு ஆனந்தமடைந்தாள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓ, போகலாமே, 1 டஜன் சாத்துக்குடி வாங்கிக்கிண்டா ரொம்ப நல்லது, சும்மாவா போகிறது? அந்த நபர் தனியாக உட்கார்ந்திருந்து தன்னந்தனியே வெட்கப்பட்டதையும் அவர் நடந்துகிட்ட விதத்தை நினைச்சு கவலைப்பட்டதையும் விவரிக்கவே முடியாது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல இருந்தது. குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான். குப்புசாமிக்கு மட்டுமா, எனக்குமே அவன் ஒருவனாகத்தான் இருக்கிறான். பழங்கள் வாங்க ரொம்ப சந்தோஷமாக கடை தெருவுக்கு போனார் அந்த நபர். இந்த வரிகளோட கதையாசிரியர் கதையை நிறைவு செய்கிறாரு. நம்ம தன்னந்தனியே உட்காந்துக்கிட்டு நமக்காக யாருமே இல்லை, நம்மளை நினைக்க யாரும் இல்லை அப்படின்னு எவ்வளோதான் கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் எங்கேயோ எந்த மூலையிலையோ யாரோ ஒரு நம்மளை நினச்சிட்டு தான் இருப்பாங்க. அது நம்ம சொந்தக்காரங்களாக கூட இருக்கலாம், தாய் தகப்பனாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்தில் இருக்கிற உண்மையான நட்பாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நித்யா பிரதீப். நன்றி.